தகவல் தொழில்நுட்பம் தொடர்புடைய தொழில் ஒன்று, அல்லது தரகு ஒப்பந்த பிஸ்னஸ், உங்களுக்கு கமிஷன் தரகு ஒப்பந்தம் இந்த எல்லாமே நீங்கள் சர்வீல் பண்ண முடியும். அப்போ நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளின்னு இருக்கிறத விட ஒரு தொழிலுக்கு நீங்கள் முதலாளி, ஒரு தொழிலுக்கு நீங்கள் பணியாளர், இந்த மாதிரி இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படிப்பட்ட சுப பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்னு பார்க்குறப்ப, தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது என்ற பொழுது ஆண்டு பிறப்பு அன்று அப்படின்னு பார்க்குறப்ப கன்னி உதயம், கன்னியா லக்னத்தில் தான் லக்னம் புள்ளி விழுது. சந்திரன்றது பூராட நட்சத்திரத்தில் உங்கள் ராசியிலே தான், பூராடத்தில் 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார், 1ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார். இந்த ரெண்டு பேருமே யார் உங்களுக்கு ராசிக்குனாக்கா 8க்கும் 9க்கும் உடையவர். அப்போ குழப்பமான மனநிலை பெறுறதுக்கான வாய்ப்பு அன்றைய தினத்துலேருந்து ஆரம்பமாக அப்படின்னம்னாக்கா ஆல்ரெடி இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இது நீடித்த தன்மையில் 2025 தொடருமா அப்படின்னோம்னாக்கா அதுக்கு தான் கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கிற இடம் உங்கள் ராசியாக இருந்தால் கூட அவர் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்துக்கு தன்மையில் 6ம் 11 தான் அந்த அதிபதி சுக்கிரனுடைய சொந்த வீடு. அப்போ அதை தான் இயங்க போகுது அப்படின்னோம்னாக்கா 8 கூடையும் 6 கூடையும் 6ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தாலே ஏதாவது ஒரு வியாதி வலி ஒரு கண்டினியூஷன் இருக்குமோ ஒழிய அட் ப்ரெசன்ட் இப்போ இன் ஃபியூச்சர் 2025 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது 7 தான் பியூராக இயங்க போகுது. அப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தை இயக்க போகிறாருனாலே பிரச்சனைகள்லேருந்து பெரிய அளவில் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதெல்லாமே நீங்கள் இந்த ஆண்டு 2025 பிரச்சனைன்னு நினச்சிக்கலாம், அந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரச்சனை எது உங்களுக்கு யார் தருவா அப்படின்னோம்னாக்க சுக்கிரன் தான் தரார். சுக்கிரன்றது உங்களுக்கு 6 கூடையன்னு 11 கூடையன்னு சுக்கிரன் இருக்கிறது 3ஆம் இடத்துல செவ்வாயோட சாரத்தில் இருக்கார், செவ்வாய் 5ல். அப்போ இந்த இடத்துல 5, 12 கூடைய செவ்வாய் அட் ப்ரெசன்ட் இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். சனினா பூசம் 2ஆம் பாதம், அது 10ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுது. அதாவது 10ஆம் இடம்னாக்கா அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் எந்த இடத்துல இருக்குன்னா கன்னியில் தான் இருக்கும். அப்போ செவ்வாய் கன்னியை இயக்குறாரு. கன்னினாக்கா உங்களுடைய 10ஆம் பாவத்தை இயக்குறாருன்னா தொழில் வழி நிறைய அளவில் மாற்றங்கள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் ப்ளஸ் வேலை வழி நிறைய நீங்களே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அல்லது விரும்பி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது வேறு வேலையை தேடுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு. அதை சுய முயற்சிகள் பண்ணி வேறு ஏதாவது பிஸ்னஸ் நம்ம பண்ணலாமா அப்படின்னோம்னாக்கா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா 7 கூடைய புதன் இருக்கிறது இப்போ 10ல் இருந்தாலும் அவர் 3ஆம் இடத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. புதன் 12ல் இருந்தால் கூட அவர் கேட்டை 3 அப்படின்றப்ப உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய கான்டாக்ட்ஸை வச்சு நீங்கள் சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு புதன் எப்போயுமே 3ஆம் பாவத்தை இயக்கினார்னா ஒன்று தகவல் தொழில்நுட்பம் தொடர்புடைய தொழில் ஒன்று, அல்லது தரகு ஒப்பந்த பிஸ்னஸ்ஸு, உங்களுக்கு கமிஷன் தரகு ஒப்பந்தம் இந்த எல்லாமே நீங்கள் சர்வேல் பண்ண முடியும். அது சனி வீட்டில் புதன் வேறு, அது செவ்வாயை வேறு சாரம் பெற்ற சுக்கிரன் வேறு. அப்போ ரியல் எஸ்டேட் தொடர்புடைய பிஸ்னஸ், அதே நேரத்தில் கம்யூனிகேஷனை வச்சு உங்களுக்குள்ள ஒரு கான்டாக்ட்ஸ் உங்களுடைய ஃபோனில் மொபைல்லே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2000 பேர் கான்டாக்டில் இருக்காங்கனாக்கா அவங்கள வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ரியல் எஸ்டேட் தொடர்புடைய விஷயமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சும்மா அதாவது நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னம்னாக்கா அதை மட்டும் கான்டாக்ட் பண்ணி விட்டாலே அந்த இது புரோக்கிங் தரகு ஒப்பந்த பிஸ்னஸ் பண்ணாலே மிகப்பெரிய அளவில் சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கொஞ்சம் வேணுமா அப்படின்னா அது வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போட்ட காசு இப்போ லாஸ் ஆகுமானா அது ஒன்றும் கிடையாது. ஏன்னாக்கா உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் ராசியில் தான் இருக்கார், 8 கூடையவனும் ராசியில் தான் இருக்கார், 2 பேரும் சுக்கிரசாரம் பெற்ற தன்மையில் தான் இருக்கார். இது எல்லாமே என்னென்னா 6ன்றது சர்வீஸ் ஆகணும். அப்போ 8, 9 கூடையவர் ராசியிலேருந்து 6ஆம் இடத்து அதிபதியோடு தான் சம்மந்தப்படுறாரு அப்படின்னம்னாக்கா உங்கள் பேரில் பண்ணாமல் உங்களுடைய மிஸ்ஸஸ் பேர்லையோ உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர்லையோ நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. அல்லது உங்களுடைய ஃபாதருடைய மதருடைய ஜாதகத்தில் வலிமை இருந்துச்சுனாக்கா, தொழில் சாணம் நல்லா இருந்தால் மட்டும், அது எப்பவுமே ஒரு தொழில் செய்கிறீங்கனாக்கா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துங்க. ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா 2, 7, 10 கனெக்ட் ஆகிருந்துச்சுனாக்கா சுயதொழில் சாதாரணமாக உங்களுக்கு தைரியமாக இறங்கலாம். ஆனால் உங்களுக்கு 6 தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னம்னாக்க இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு 6 தான் இயங்குது அப்படின்னம்னாக்கா நீங்கள் யார் உங்கள் லைஃப் பார்ட்னரோ அவங்க பேரில் நீங்கள் பண்ணுங்கள். அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அவங்க ஜாதகத்தில் அது 10ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம் வலிமையாக கனெக்ட் ஆகிருந்துச்சுனாக்கா 7ன்றது சுயதொழில், 10ன்றது தொழில், 2ன்றது தனம். அதாவது 2 கனெக்ட் ஆகலை அப்படின்னம்னாக்கா என்ன ஆகும்? தொழில்னு பேருக்கு தான் செய்வீங்களே ஒழிய அதில் பணம் வந்துச்சா அப்படின்னு பார்க்குறப்ப பணம் வராது. அப்போ தொழில் 10 நல்லா இருக்குங்க, 7 நல்லா இருக்குங்க, ஆனால் காசு மட்டும் தங்க மாட்டேங்குதுங்க, காசு மட்டும் வர மாட்டேங்குதுங்க அப்படின்னா 2 உங்களுக்கு தரித்திரம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான். அப்போ எந்த படிப்பாக இருந்தால் கூட 2ஆம் பாவம் ஃபியூச்சரில்
அதுதான் சோறு போட போகுது, அதுதான் சம்பாரித்து தரப்போகுது. அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாரோ அது தொடர்புடைய கல்வி கற்கிறதோ, அது தொடர்புடைய வேலைக்கு போகிறதோ. ஏன்னாக்க ஏதோ ஒரு வேலையை படிச்சுட்டு ஏதோ ஒரு சம்பளத்துக்கு போய் நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆசைக்கு படிக்க வேண்டியது, ஆனால் அம்ச ரீதியாக தான் வேலைக்கு பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி தன்மையில் இருக்குது. அப்படின்றப்போ ஆசைப்பட்டதை போய் படிக்கிறதுன்றது உங்களுடைய ஹாபியாக வச்சுக்கோங்க. இஷ்டப்பட்டதெல்லாம் படிக்கலாம் அப்படின்றது ஒரு ஹாபி. உங்களுக்கு நாலேஜ் பெருக்கிறதுக்கு புக்ஸ் வேணும். ஆனால் கோர்ஸ் வேணுமானாக்க கோர்ஸ் தேவையில்லை, புக்ஸ் தான் வேணும். புக்ஸை வச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுக்கு எது சோறு போட போகுது, இது சம்பாரிச்சு போட போகுது அப்படின்றது 2 தான் நிர்ணயம் பண்ணுது. 2ஆம்ன்றது குடும்ப ஸ்தானம், அது தனஸ்தானம், வரவு, அதாவது பண வரவுகளை சொல்லக்கூடியது. அது 2 கட்டுறா சன்னியாசம்னு எதுக்கு சொல்கிறோம்? 2 கட்டுச்சுனாக்க 2ன்றது குடும்பம், வாக்கு, பணம், இதெல்லாமே 2. அந்த இது 2மே அந்த 2ஆம் கெட்டு போச்சுன்னா, அதாவது குடும்பம் கெட்டு போச்சு, வாக்கு கெட்டு போச்சு, பொருளாதாரம் கெட்டு போச்சு அப்படின்னா சன்னியாசம் தானே போவான். அதை தான் 2 கட்டான் சன்னியாசின்றது. அதாவது ஒரு வாக்கு சொல்ல பழமொழியாக வர்றது என்னென்னா 2 கட்டான் சன்னியாசி அப்படின்றது ஒரு சின்னதாக ஜோதிட ரீதியாக பார்க்குறப்ப 2ஆம் பாவம் கெட்டு போனால் அவன் சன்னியாசியாக போயிடுவான்னு அர்த்தம். சன்னியாசிக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ப்ராப்பர்ட்டின்னு எதாவது இருக்குமா, கடன் எது இருக்குமா, எதுவுமே இருக்காது. லைபிலிட்டிஸும் கிடையாது, அசட்ஸும் கிடையாது. அவன் தான் சன்னியாசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கி வாங்குகிறோம், இன்றைக்கே செலவு பண்ணுறோம், எல்லாத்தையும் தூக்கி விட்டு போயிட்டே இருக்கான், நாடோடியாக இருக்கிறோம். இதுதான். அப்போ 2 இந்த இடத்துல 2 சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், 7ஓட 10ஓட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அதன் வழி ஆதாயங்கள் இருக்கும். அல்லது 6ஆம் பாவத்தோட தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னம்னாக்க நீங்கள் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் போனால் உங்கள் பேரில் எதையுமே ஒன்று ஜிஎஸ்டி எடுக்கிறேன், உடனே இதை பண்ணுறேன், அதாவது உங்கள் பேரில் உங்கள் நேமில் ப்ராப்பர்ட்டிஷிப்பில் நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. உடனே அது க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 6ஆம் பாவம் அழுத்திருக்கு, 2, 6, 10 தான் இயங்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு நீங்கள் வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் யார் உங்கள் வீட்டில், யார் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், யார் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே மெம்பர்ஷிப்பில் யார் 7 வலுத்துருக்காங்க, 10 கனெக்ட் ஆகியிருக்காங்க, 2 கனெக்ட் 2 உங்களுக்கு 6, 10 ஒர்க் பண்ணுதுன்னா யார் பேரில் ஆரம்பிக்கலான்னா அவங்க பேரை நீங்கள் பார்த்துக்குங்க. அதில் 7ஆம் பாவம் நல்லா வலிமையாக இருக்குது, 7, 10 ஒருத்தருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தருக்கு இருக்குன்னா அவர் பேரில் ஆரம்பிங்க. நேம் தான் அவங்க பேரில், பட் அதுக்குண்டான சிஇஓ லெவல் எல்லாமே நீங்கள் தான், மேனேஜிங் டைரக்டர்லாம் நீங்கள் தான். அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். அது டீ கடையாக இருந்தாலும் சரி, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அதை நிர்வகிக்கிறதுன்றது அது நீங்கள் சேலரி தான் எடுத்துக்க போகிறீங்க. ஒரு சிஇஓக்கு சம்பளம் தானே. அதுபோல் என்னன்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு டம்மி, அவங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி. ஸ்லீப்பிங் பார்ட்னரில் ஸ்லீப்பிங் ஓனர். நீங்கள் தான் ஒர்க்கிங் பார்ட்னர் கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நீங்கள் தான், மேனேஜிங் டைரக்டர் நீங்கள் தான். அதுக்குண்டான சேலரி நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆண்டு 2025ன்றது 7, 6 தான் ஒர்க் பண்ணுது. அப்போ ஒரு ரகத்தில் ஓனராகவும் ஒரு ரகத்தில் நீங்கள் லேபராகவும் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ சொந்த தொழில் நீங்களே ஒன்று செஞ்சால் கூட நீங்களே A to Z அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் பெறுவீங்க. அப்போ நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி. அப்போ நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளின்னு இருக்கிறத விட ஒரு தொழிலுக்கு நீங்கள் முதலாளி, ஒரு தொழிலுக்கு நீங்கள் பணியாளி, இந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா 2 தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2025 தரும். அதில் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஓனராக இருந்துக்குங்க. நீங்கள் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. 7, 6 2மே இயங்குது. 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் 12ல் இருக்கான். அப்போ ஸ்லீப்பிங் ஓனராக இருக்கிறதுக்கான தான் வாய்ப்பு. எப்போவுமே 7ஆம் இடத்துக்கு அதிபதி சைனில் இருக்கணும், அதாவது வெளிப்படையான கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். இது 12ல் மறைஞ்சிருக்காருன்னா அறிவு நிறையா இருக்கும், அந்த துறை பற்றிய நாலேஜ் நிறையா இருக்கும். ஆனால் அந்த துறையில் இறங்குறதுக்கு பதிலாக நீங்கள் யார்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசாமல் சைலண்ட்டாக இருந்தீங்கனாலே அது நிறைய பெனிஃபிட்டை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6 இயங்குது அப்படின்னோம்னாக்கா இன்னொருத்தர் பேரில் ஒன்று கம்பெனியோ, ஒரு கடையோ, ஒரு நிறுவனத்தையோ, இது மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்சியோ ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒர்க்கராக இருப்பீங்க. அதுக்கு ஒரு நீங்கள் சேலரி பர்சனாக வேஜஸ் வாங்குற கூடிய பர்சனாக இருப்பீங்க. அது மிகப்பெரிய. அப்போ இருவழி ஆதாயங்கள் தன வருவாய் வரதுக்கான வாய்ப்புகள் 2025 தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குது. ஃபேமிலி வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா இதை தான் குழப்பமே. 7, 6 இயங்குனாலே கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு மோதல் முத்திக்கிட்டே இருக்கும். அது ஆல்ரெடி 2024லையும் இருக்குது, 3லையும் இருக்குது. 2023லேருந்தே எப்போ குரு 5க்கு போனாரோ அப்போலேருந்து ஆரம்பித்தது தான். இப்போ 6 போய் 7ல் வர போகிறாரு. 7ஆம் இடத்துல அதில் ராகு வேற. ராகு 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுது. அதாவது 3ஆம் இடத்துல ராகு வரப்போகுது. அல்லது 3ஆம் இடத்துக்கு அதிபதி இப்போ அட் ப்ரெசென்ட் சனி சாரத்தில் தான் இருக்கார் ராகு. இப்போ கருத்து மோதல் ஓடிட்டு இருக்கோம். அல்லது நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு 18 to 25 இருக்கீங்கன்னாங்க, புதுசாக ஒரு அலைன்ஸோ புதுசாக ஒரு நபரையோ சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் டீனேஜ்லேருந்து எட்டி பார்க்குறீங்க காலேஜுக்கு அப்படின்னோம்னாக்கா நீங்கள் புது நபரை இன்வால்வ் பண்ணுறக்கோ அல்லது உங்களுடைய லைஃபுக்குள்ளே வரதுக்கான என்ட்ராகிறதுக்கான வாய்ப்புகளை பெறுறீங்க. அந்த இடத்துல
ஏன்னா 5 குடையன் இப்போ இந்த இடத்துல 8ல் போய் மறைகிறான். அது சனிசாரம் பெற்ற தன்மையில் இருக்கான். யார் எவருன்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசிக்கிறீங்க. அது உங்களுக்கு எப்போ உருவாச்சு, எப்போ அவங்களுக்குள்ள காதல் மலருது அப்படின்றது உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அது சரியான ஃபெல்லோஸான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் போய் மறையிறது அப்படின்றது 5 குடையன் மறைஞ்சா 8ல் போய் மறைஞ்சாலே பெருசாக ஒரு புத்தி சாதுரியம்லாம் ஒன்றும் இருக்காது. அதாவது சாதுரியமான நபர் தான் நீங்கள், ஆனால் புத்தி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எப்பயுமே 5, 8 சம்மந்தப்பட்டாலே அந்த இடத்துல புத்தி தடுமாற்றன்றது இருக்கும். அதாவது ஒரு விஷயங்கள் அதாவது கன்ஃபியூஸான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதையுமே ஒரு திடமாக தீர்க்கமாக இதை தான் அப்படின்னு கட்டன் ரைட்டாக செய்கிறதுக்கான சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைகிறான்னாலே 5ன்றது எண்ணம், சிந்தை எல்லாம் சொல்லக்கூடியது. அது போய் 8ல் போய் மறைகிறாரு. அது சனிசாரம் பெற்ற தன்னுடைய பகை பெற்ற சனி சாரத்தில் போய் மறைகிறாருன்னா அதன் வழி வீட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சனின்றது 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 3ஆம் இடத்துக்கு. அதனால பொய்களை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துலையும் சனி இருக்கார். அவரும் யார் சார்னா குரு சாரம் பெற்ற தன்மையிலிருந்து அட் ப்ரெசன்ட் குரு 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ ஃபேமிலி வைஸு நீங்கள் சேர்ந்துருந்தாலே கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் சைலண்ட்டாக ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அதிகபட்சம் பேசாமல் இருந்தாலே உளறி கொட்டி தான் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கிடுவீங்க, உள்ளுக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ பேச்சை குறைச்சாலே வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இந்த மனுஷன் பேசாமல் இருக்காரு அப்படின்னு பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பேசி மாட்டிக்கிறத விட பேசாமல் சும்மா சௌரியமாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2025 ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 2025 தான் உங்களுக்கு 5 கூட இந்த 8ல் போய் நீசம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுன்றது உங்களுக்குன்னு சுய புத்தி கொஞ்சம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ தொழிலை கூட நீங்கள் என்னன்னாக்கா இது மாதிரி ஷூட் பண்ணுறப்ப 4 பேர்த்துக்கிட்ட உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, ஏன்னா நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுருவீங்க, உங்களுக்கு அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ஃபேமிலி மெம்பருக்குள்ளே, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய, உங்களுடைய சில்ட்ரன்ஸ்குள்ளே இருக்கப்ப உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா லாஸ்ன்றது நெட் ரிசல்ட்டு 2026 தான் தெரியும். அப்படின்றப்ப அவங்கள கன்சிடர் பண்ணி, ஏன்னா இன்னும் ஆரம்பிக்க போகிறது அவங்க பேரில் தான். அப்புறம் என்னன்னாக்கா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னாக்கா பாம்பேரில் ஆரம்பித்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கம்பெனி விஷயங்களோ, கடை விஷயங்களையோ, பிஸ்னஸ் விஷயங்களோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒரு காமனான ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு பயணப்படுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 3ல் இருக்கிற சனியும் அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் உங்களுக்கு சொகுசான தன்மையில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ தருவாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா இதில் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சாரத்தில் தான் சுக்கிரன் 3ல் இருக்காருன்றப்ப நீங்கள் என்ன தான் அடுத்தவங்கள்ட்ட ஓப்பனாக கடைபிடிச்சு சொன்னால் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துலேருந்து செய்கிறப்ப அது நீங்களே அதாவது பேரளவுக்கு தான் சொல்கிறீங்களோ ஒழிய நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்றதுல தான் உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, அதில் தான் இறங்கி ஜெயிப்பீங்க. அதனால் வெற்றின்றது பெரிய அளவில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இருவழி வருவாய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைக்குள்ளே இருக்கிறத கான்ஃப்ளிக்ட் மட்டும், கருத்து வேறுபாடுன்றது நீங்கள் உங்களுடைய உளர்வாயால் தான் மட்டும் கிரியேட் ஆகுமோ ஒழிய வருமோ ஒழிய மற்றபடி தானாகவே அவங்க உங்களை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பெருசாலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீங்களே சொல்லி நீங்களே இன்னொன்றும் தன் வாயால் கெடும். அது மாதிரி என்னன்னாக்கா நீங்களே சத்தம் போட்டு உங்களுடைய இமேஜையோ, உங்களுடைய பெயரையோ, உங்களுடைய தன்மையோ மற்றவங்களை முன்னாடி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் ஓனாகவும் ப்ளஸ் சர்வீஸ் பேஸ்லையும். ஸோ ஓன்னாக்கா சொந்த தொழில் ஒன்று, அடுத்தவங்க தொழிலுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு அட்வைசரியாக கூட நீங்கள் இருந்துக்கலாம், கன்சல்டன்ட் மாதிரி கூட இருந்துக்கலாம், பெரிய அளவில் நீங்கள் நாலேஜ் ஷேரிங் பர்சனாக கூட இருந்துக்கலாம். நீங்கள் பேசினாலே போதும் காசு தரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் கூட ஆளுங்க வருவாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுடைய நாலேஜ் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சாதா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறது. ஏன்னா 3ல் சுக்கிரன் இருக்கார் அப்படின்றப்ப ஸ்கில், அதுவும் 6 கூடிய சாரம் பெற்றவர், அவர் ஒரு லாபாதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான், 3ஆம் இடத்துல. அப்போ எதையாவது நீங்கள் வோக்கலாகவே நீங்கள் டீச்சிங், கோச்சிங், ட்ரைனிங் மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ணால் கூட அதில் காசு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ ஃபினான்ஷியலாக இந்த ஆண்டு 2025 பெரிய அளவில் டிரான்ஸ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி கடன் இருக்குனாக்கா கடன்றது உங்களுக்காக உருவாகிறது கிடையாது, உங்கள் குழந்தைகளால் தான். ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா 5 கெட்டு போகிறது அப்படின்றது உங்களுடைய நாலேஜை மட்டும் சொல்ல, உங்களுடைய யூகத்தை மட்டும் சொல்லலை, உங்களுடைய குழந்தைகளுடைய தன்மையும் தான். உங்களுக்கும் குழந்தைகளுக்குமே பெருசாக ஒரு அந்யோன்யம் இருக்காது,
ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் போய் மறைகிறாரு. அது செவ்வாய் சாரம் பெற்ற தன்மையில் இருக்காருனாக்க உங்கள் சொல்லவங்க கேட்பாங்கன்றது உறுதி கிடையாது. அவங்க போக்கில் நீங்கள் விட்டுறது நல்லது. அப்போ சில முடிவுகள் அவங்களே எடுக்கட்டும், அவங்களே நடக்கட்டும் அப்படின்னு விடுறது நல்லது. ஏன்னா நிச்சயமாக அவங்களுக்கு உங்கள் சொல்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா யாருக்கும் எப்பயுமே 100% கூடவே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தனித்தனியாக வரும், தனித்தனியாக போகிறோம். அவ்வளோதான ஒழிய இந்த டைம் ஆஃப் பீரியடே சேர்ந்துருக்கும். அவ்வளோதான். அந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு காலேஜ் படிக்கிறோம், ஒரு ஸ்கூல் படிக்கிறோம், அந்த செக்ஷனில் படிக்கிறோம் அப்படின்றப்போ அந்த நேரத்தில் அந்த செக்ஷனில் மட்டும் சேர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் விலகி போயிடுறோம். அந்த ஆண்டு முடிஞ்சதும் அடுத்த செக்ஷனுக்கு போயிடுறோம். அடுத்த செக்ஷனில் அதே மாதிரி அதே பெஞ்சு வருமானாக்க வராது. அது மாறி போகும். அப்புறம் அந்த ஸ்கூலே முடிஞ்சு காலேஜ் மாறுது. அப்புறம் காலேஜ் முடிஞ்சது ஜாப் மாறுது. அப்போ எதுவுமே நிரந்தரமற்ற தன்மையில் எதுவுமே இறுக்கி பிடிச்சி, அது பிள்ளைகளாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தை எதுவாக இருந்தாலும் உங்களோட பயணிக்கிறது யாருமே கிடையாது. நீங்கள் மட்டும்தான் பயணிக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் நடக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பெஸ்ட்டான லைஃப்பை நீங்கள் லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு இவங்களுக்குன்னு எதுக்குமே அடுத்தவங்க லைஃப்பையோ அடுத்தவங்களுடைய லைஃப் மாடலையோ அல்லது உங்களுடைய நினைப்பு மாதிரியே அடுத்தவங்க வாழணும்னு நினைக்கிற ஒரு சும்மா அல்பமான தன்மையிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கான யூனிக்கானது உங்களுக்கு உங்களுடைய லைஃப் தான். உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வாழும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப ரொம்ப வசதியான, ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் 2025ன்றது பெரிய அளவில் இருக்குது. அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டுறது நினச்சது நடக்கிறது, பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறது, வருமானம் தேவையான அளவுகள். அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டைம் 2025ன்றது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், தனிமையில் இனிமே காணக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அல்லது உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு எனக்கு அனுப்புங்க. கம்பெனிலேருந்து என்ன நாம் சொல்கிறாங்களோ, என்ன பேமெண்ட் மோடு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கீப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுடைய ஜாதகத்தோட ப்ளஸ் மைனஸு ப்ளஸ் இப்போ என்ன திசாபத்தி நடக்குதோ அதோட வைப்ரேட் எப்படி இருக்கும், எந்த பாவம் சப்போர்ட் பண்ணுது, எந்த மாதிரியான டிப்ரெஷனில் இருப்பீங்க, எந்த மாதிரியான தன்மையில் இது இயங்கும் அப்படின்றதும், மேலும் உங்களுடைய கேள்வி என்னவோ அது அந்த கேள்விக்கு உண்டான டீட்டெயிலான பலன்களை ப்ரெடிக்ஷன் நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.